ஹாய் ஆல், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். சம்மர் வந்தாச்சு. எல்லோரும் கூழ் வத்தல் வடை அதெல்லாம் போடுறதுக்கெலாம் ரெடியாக இருப்பேங்கோ. நான் இப்போ ஜவ்வரிசி கூழ் எப்படி தயார் பண்ணலாங்கிறத தான் நான் இப்போ இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஜவ்வரிசி கூழ் ஆஃப்டர்நூன் டிஃபனுக்கு அப்படியே கொஞ்சம் ருசிக்கெல்லாம் சாப்பிடலாம். மீதியை வெயிலில் போட்டு அச்சிலேயோ இல்லை கரண்டியாலேயோ போட்டு கூழ் வத்தல் பண்ணி சாப்பிடலாம். அது எப்படி செய்யறதுங்கிற முறையை தான் இப்போ நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ரொம்ப ஷார்ட் வீடியோ தான், இது பாருங்கோ. ஜவ்வரிசியை ஒரு 5 hours நம்ம 5 to 6 hours ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு அது அப்புறம் அதை எடுத்து நல்லா அந்த தண்ணியை வடிகட்டி ரெடியாக பண்ணி வச்சுக்கணும். ஒரு பாண்லியில் நல்ல வெந்நீர் போட்டு அதாவது நம்ம எத்தனை ஜவ்வரிசி எடுத்துகிட்டு இருக்கோமோ அதுக்கு 1.5 பங்கு வெந்நீர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். தலைன்னு கொதிக்கச்சு அதில் உப்பு, பெருங்காயம், அப்புறம் க்ரீன் சில்லி பேஸ்ட், அது 3ஐயும் நம்ம அரைச்சி வச்சுக்கணும். க்ரீன் சில்லி பேஸ்ட் முதல்ல அது 3ஐயும் அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அப்புறம் ஒரு ஃபுல்லு எலுமிச்சம்பழம் லெமன் அதை 2ஆக கட் பண்ணி பிழிஞ்சு அந்த சாறையும் அதில் போட்டு எல்லாமா சேர்ந்து கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கச்சே இந்த நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜவ்வரிசியை அதில் போட்டு கிளறிண்டே இருக்கணும். பக்கத்தில் கொஞ்சம் வெந்நீர் ரெடியாக வச்சுக்கணும். தலைச்ச வெந்நீர் கொஞ்சம் தலைன்னு கொதித்த வெந்நீர் கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கணும். ஏன்னா இது சம்டைம்ஸ் இந்த தண்ணி போகாமல் கெட்டியாக போகலாம், இன்னும் கொஞ்சம் வேகலாமே அப்படின்னு நம்மளுக்கு மனசுக்கு தோணலாம். அதனால் அந்த மாதிரி டைமில் அந்த வெந்நீரை அதில் சேர்த்துக்கிறதுக்காக தான் அதை நான் சொல்கிறேன். அதையும் வச்சுக்கலாம். அதே மாதிரி நல்லா தேவைப்பட்டால் வெந்நீரையும் சேர்த்து, பச்சை தண்ணி கலந்துக்காதீங்க, வெந்நீர் கலந்துக்கோங்க. சேர்த்து கலரிண்டே இருந்தாங்கன்னா ஒரு சர்டன் பாயிண்டில் மெல்லிசு தீயில் தான் பண்ணணும். அது ஹை ஃப்ளேமில் பண்ணக்கூடாது. மீடியம் ஃப்ளேம், இல்லாட்டா மீடியம் விட கொஞ்சம் குறைச்சே பண்ணலாம். அது ஒரு கட்டத்தில் சைடெல்லாம் ஒட்டாமல் விட்டுண்டு வரும். நம்ம கரண்டியால் இப்படி பார்த்தோன்னா கரண்டியில் ஒட்டிக்காது, கீழே விழும். அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து ஒரு மூடி வச்சுடணும். ஒரு அரை மணி கழித்து இன்னும் கொஞ்சம் இறுகிக்கும். அப்போ நம்ம வேணும்னா நம்ம சாப்பிடவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா வெயிலில் சன்ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஷீட்லேயோ இல்லை இதுலேயோ துணியில், சில பேர் அதுக்குன்னே தனியாக துணி வச்சுருப்பா, அந்த ஷீட்லேயோ கரண்டியால் குத்தலாம். இல்லை இது கெட்டியாக இருக்கிறதுனால ஈவன் அச்சில் கூட பிழிய வரும். அதை நல்லா காஞ்ச அப்புறம் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது பச்சையாக சாப்பிட்றதுக்கும் கூழாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி எண்ணெயில் பொரித்தாலும் வெள்ளைன்னு அப்படியே முத்தாக அழகாக டேஸ்டியாக உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கலந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, காமெண்ட் பண்ணுங்கோ, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ.